வங்கக்கடலில் இன்று உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பு. தமிழக கடற்பகுதியை நோக்கி நகரும் போது மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தொடர் கனமழையால் தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் தேங்கிய தண்ணீர். குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீர் மருத்துவமனைக்குள்ளும் புகுந்தது. வார்டில் மழைநீர் தேங்கிய போதிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். தூத்துக்குடி துறைமுக சாலையில் டூ வீலர், கார் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்திய பொதுமக்கள். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் வாகனங்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை. திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். முக்காணி ஆற்றுப்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமத்தை சூழ்ந்த தாமிரபரணி வெள்ளம். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள கடனா நதி 85 அடி முழு கொள்ளளவை எட்டியது. அணை திறக்கப்பட்டு உபரிநீர் வெளியேறும் கழுகு பார்வை காட்சிகள். திருநெல்வேலியில் ஆர்ப்பரித்து பாய்கிறது தாமிரபரணி. குறுக்குத்துறை முருகன் கோயிலை மூழ்கடித்து செல்கிறது பெருவெள்ளம். நூற்று 42 அடி உயரமுள்ள முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 127 அடியை தாண்டியது. இரவு 9 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 4400 கன அடியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டிலிருந்து இரவு 9 மணி நிலவரப்படி வினாடிக்கு 38,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றம். கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை காரணமாக திருநெல்வேலி, அகஸ்தியர் அருவி மற்றும் கல்யாண தீர்த்தம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. தடுப்புகளை மூழ்கடித்தபடி செல்லும் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. சென்னை மதுரவாயல், அடையாளம்பட்டு, நொளம்பூர், பாடிக்குப்பம் தரைப்பாலங்களை மூழ்கடித்த கூவமாற்று வெள்ளம். தரைப்பாலங்களில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். தடுப்புகள் அமைத்து காவல்துறை கண்காணிப்பு. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. பயிர்கள் உள்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. சிறுவன் வீட்டுக்கு அருகே வசித்து வந்தவரை 6 நாட்களுக்கு பின் கைது செய்தது காவல்துறை. சென்னையில் நேற்று காலமான EVKS இளங்கோவன் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. முகலிவாக்கம் மின்மயானத்தில் உடலை தகனம் செய்ய குடும்பத்தினர் ஏற்பாடு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள தமிழக ஆளுநர் RN ரவிக்கு அழைப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நேரில் அழைப்பு விடுக்க உள்ளதாக உத்தரப்பிரதேச அமைச்சர்கள் ரத்தோர், அசீம் அருண் தகவல். 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே. மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்த திட்டம்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நாளை தாக்கல். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மசோதாவை தாக்கல் செய்கிறார். கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி நாளை டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி பஞ்சாபில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் முடிவு. டேராடூன் இந்திய ராணுவ அகாடமியில் பயிற்சி நிறைவு செய்தோரின் கண்கவர் அணிவகுப்பு. ராணுவ அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளவர்கள் மீது மலர் மாறி பொழிந்த ஹெலிகாப்டர்கள். கிளர்ச்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்ததால் சிரியாவில் இருந்து சாறை சாறையாக வெளியேறும் ரஷ்ய ராணுவ வாகனங்கள். ரஷ்ய ராணுவ வாகனங்களை நோக்கி காலணியை தூக்கி காட்டி சிரியா நாட்டினர் எதிர்ப்பை வெளியிட்டனர். சிரியாவின் எதிர்காலம் தொடர்பாக அரபு நாடுகளுடன் அமெரிக்கா ஆலோசனை. ஜோர்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐநா மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகளும் பங்கேற்பு. எகிப்து அதிபர் அல்-சிசியுடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆலோசனை. காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக ஒப்பந்தம் உருவாக்க மீண்டும் முயற்சி. ராணுவ சட்டம் பிறப்பித்த தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மொத்தமுள்ள 300 உறுப்பினர்களில் 204 பேர் தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிப்பு. தென்கொரியா அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை வரவேற்று ஆர்ப்பரிப்பு. சியோலில் திரண்டிருந்த அதிபரின் எதிர்ப்பாளர்கள் உற்சாக முழக்கம். நார்வே நாட்டில் களை கட்டியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கோபன்ஹேகன் நகரில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகில் பொதுமக்கள் உற்சாக பயணம். பொலிவியா நாட்டில் உள்ள மாபெரும் கிறிஸ்து சிலையில் இயேசுவின் உருவத்தை ஒளிபரப்பி வழிபாடு. கிறிஸ்துமஸை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வை கண்டு ரசித்த மக்கள். நடிகை த்ரிஷா திரையுலகில் அறிமுகமாகி 22 வருடங்கள் நிறைவு. சூர்யா 45 படப்பிடிப்பு தளத்தில் கேக் வெட்டி கொண்டாட்டம்.